அன்பு செல்லங்களா, அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மாபெரும் சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலம் பொருந்திய சிங்கம். அந்த சிங்கம் நடக்கும் போதெல்லாம் அதன் காலடி சத்தம் காடு முழுவதும் எதிரொலிக்கும். எல்லா விலங்குகளுக்கும் சிங்கம் என்றால் கொஞ்சம் பயம்தான். அப்படி இருக்க அந்த காட்டிற்கு ஒரு குள்ளநரி வந்தது. அந்த குள்ளநரிக்கு ஒரு ஆசை. அது சிங்கத்திடம் நட்பு கொள்ள நினைத்தது. சிங்கத்தின் நண்பராக இருந்தால் நமக்கு உணவு எளிதாக கிடைக்குமே என்று குள்ளநரி நினைத்தது. ஆனால் அந்த நட்பு உண்மையானது அல்ல. அது தனக்குள்ளே ஒரு சூழ்ச்சியை வைத்து கொண்டு சிங்கத்திடம் பழக ஆரம்பித்தது. சிங்கம் மிகவும் கனிவானது. அது குள்ளநரியின் சூழ்ச்சியை அறியாமல் அதை ஒரு நல்ல நண்பனாகவே நினைத்து கொண்டது. குள்ளநரிக்கு தேவையான உணவை சிங்கம் தேடிக் கொடுத்தது. குள்ளநரியோ மிகவும் தந்திரமானது. அது சிங்கத்தை ஏமாற்றி தன் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டது. ஒரு நாள் புள்ளிமான் ஒன்று சிங்கத்தை நோக்கி வந்தது. அந்த புள்ளிமான் சிங்கத்தின் பழைய நண்பன். அப்பொழுது குள்ளநரி சிங்கத்திடம், அந்த மான் உங்களிடம் பகைமை கொண்டது என்று பொய் சொன்னது. அப்பாவியான சிங்கம் அதை நம்பி தன் பழைய நண்பனை விட்டு விலகியது. இதுபோல பலமுறை குள்ளநரி பொய்களைச் சொல்லி சிங்கத்தின் நண்பர்களை பிரித்தது. அப்போது மற்றொரு குள்ளநரி மெதுவாக சிங்கத்திடம் வந்து தன் நண்பன் என்று நினைத்து கொண்டிருக்கும் குள்ளநரியின் தந்திரங்களை மெதுவாக விளக்கியது. அது நம்மை பற்றி பொய் சொல்கிறது. நீங்கள் அதை நம்பி நண்பர்களை இழந்து விட்டீர்கள் என்றது. இதை கேட்ட சிங்கத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. சிங்கம் தன் கண்களை மூடி யோசித்தது. அன்பு என்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்று அது புரிந்து கொண்டது. அந்த குள்ளநரி அன்பான நட்புக்காக அல்ல, தனக்கு தேவையான உணவிற்காக மட்டுமே பழகியது என்று சிங்கத்திற்கு புரிந்தது. சிங்கம் மெதுவாக நடந்து சென்று குள்ளநரியை விட்டு விலகியது. அதற்கு பொய் சொல்லும் நண்பன் வேண்டாம், உண்மையாக இல்லாத உறவு வேண்டாம், அதை விட்டு விலகிச் செல்வதே நல்லது என்று முடிவு செய்தது. நேர்மை இல்லாத நட்பை விட தனியாக இருப்பதே சிறந்தது என்று அது புரிந்து கொண்டது. அன்பு செல்லங்களா, இது ஒரு பாடம். நேர்மையும் உண்மையுமே நல்ல குணம். பொய் பேசி பழகும் நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் இல்லை. அதனால் நல்ல நேர்மையான நண்பர்களை மட்டும் வைத்துக்கொள்வதுதான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம்